ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ஊறுகாய். தக்காளி சீசனில் கிடைக்கும் போது, மலிவான ரேட்டில் கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப நாளைக்கு கெடாமல் பயன்படுத்தலாம். எனக்கு இன்றைக்கி தோட்டத்துலேருந்து இந்த பழம் கிடைச்சதுனால இந்த ரெசிபி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா கலரும் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். சாப்பிட்றதுக்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா தக்காளியும் கொட்டி நம்ம கலரி விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து அது வறுத்து பொடி செஞ்சுருக்கேன். இப்போ அந்த பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா டர்மரிக் பவுடரும் நம்ம சில்லி பவுடர் மட்டும்தான் சேர்த்துறோம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சம் காரம் கூடுதலாக சேர்த்துனிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நல்லா பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. நான் கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் புளி கரைசல் தண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கலரி விட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக விடுங்க, பச்சை வாசம் போகிற அளவுக்கு. நம்ம ட்ராவல் பண்ணும் போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். 2-3 நாளைக்குனாலும் கெடாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், சாப்பாட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா. இப்போ தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. தக்காளி வேண்டான்னு பொறுக்கி வைக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணவே மாட்டாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற பழத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.